எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 72வது ஸ்தோத்திரம். 72வது ஸ்தோத்திரம் எதுன்னா, மகாகிரமோ மகாகர்மா மகாதேஜா மகோரக மகாகிருதுர் மகாயஜ்ஞா மகாயஜ்ஞோ மகாஹவி. மகாகிரமோ மகாகர்மா மகாதேஜா மகோரக மகாகிருதுர் மகாயஜ்ஞா மகாயஜ்ஞோ மகாஹவி. மகாயஜ்ஞோ மகாஹவி. இது எப்படி சொல்லணும்னா, மகாகிரமோ மகாகர்மா மகாதேஜா மகோரக மகாகிருதுர் மகாயஜ்வா மகாயஜ்ஞோ மகாஹவி. சொல்லும்போது மகாகிரமோ மகாகர்மா மகாதேஜா மகோரக மகாகிருதுர் மகாயஜ்வா மகாயஜ்ஞோ மகாஹவி. அப்படி சொல்லணும். இந்த சொல்லும்போது அப்படி சொல்லணும். இப்போ இதுக்கு அர்த்தம்னு பார்ப்போம். அர்த்தத்தில் என்னன்னா, மகாகர்ம அப்படின்னா ரெண்டு மீனிங் சொல்றேன். கர்மன்றது பாதம். கர்மன்றது பாதம்னு ஒரு அர்த்தம் இருக்கு சன்ஸ்கிரிட்ல. மகான்னா பலம் வாய்ந்தான்னு இந்த இடத்துல பாதத்துக்கு மகான்னு சொல்லும்போது பலம் வாய்ந்தான்னு இருக்கும். அதான் பலம் வாய்ந்த பாதங்களை உடையவர்னு ஒரு அர்த்தம். இன்னொரு கிரமம்னா கிரமமா எதையும் செய்யறதுன்றது அந்த நெறிமுறைகளோட செய்யறது. மகா கிரமம்னா வாழ்க்கையில் நன்னெறிகள் தவறாதவர்களை நல்லா மகா கிரம நல்லெறி தவறாதவர்களை வாழ வைப்பவர் அப்படின்றது பராசரப்பட்டர் சொல்லியிருக்காரு. முதல்ல சொன்னது ஆதிசங்கர். மகாகிரமா. அடுத்து மகா கர்மா. மகா கர்மான்றது நம்ம கடமை இல்லையா, காரியம். அதான் கர்மான்னா காரியம். அதான் மகா கர்மன்னா மிகப்பெரிய காத்தல் படைத்தல் வழி நடத்துதல் அழித்தல்ங்கிற காரியங்களை கடமையாக கொண்டு செய்பவர். அதான் மகா கர்மா. மகாதேஜனா மிகச்ச தேஜஸ்னாலே ஒளி. தேஜஸ்னா ஒளி இல்லையா. அதான் மகாதேஜன்னா மிகச்சிறந்த ஒளியை உடையவர். மகாரகன்றது மகா வரகன்னு அர்த்தம். மகாவரகன்னு அர்த்தம். மகா உரகன்னு அர்த்தம். அது மகோரகன மகோ உரக மகா உரகன்னு அர்த்தம். மகா உரகன்னா மகான்னா பெரிய, உரகம்னா பாம்பு. உரகம்னா பாம்பு. மிகப்பெரிய பாம்பான ஆதிசேஷன் மீது ஆதிசேஷனாக அவதாரம் எடுத்து போறன்னு அர்த்தம். மகோரகன்னா ரகன்னா உள்ள அது ஒண்ணு மகோரகன். அடுத்தது ரகன்னா உட்புகுதல். ரகன்னா உட்புகுதல். இன்ட்ரூடு அப்படின்ற மாதிரி. அதான் மகாரகன்னா இது ரெண்டாவது மீனிங். பிராசரப்பட்ட சொல்ற மீனிங் இது. ஜீவாத்மாக்கள் உட்புகுதலான பெரிய செயலை செய்வார். அதாவது உங்க ஜீவாத்மாக்களுக்குள்ள பூந்து உங்களை வழி நடத்துறதும் அவன் தான். அதை தான் அவ்வளோ சொல்றாங்க சொல்லுவார். நம்ம எல்லாமே அவன் தான். அது மாதிரி இதுல உங்க மனசுக்குள்ள பூந்து உங்களை வழி நடத்துறது அவன் தான். அதை தான் மகோரக அப்படின்னா. மகோரகன்னா ரகன்னா உள்ள போடுறது. உங்களை உள்ள பூந்து உங்களோட ஜீவனை வழி நடத்துறதும் அவர் தான். அந்த பெரிய செயலை செய்வார்னு அர்த்தம். மகா கிருதுன்னாலும் வழி நடத்துது, வழிபடுது. கிருதுன்னா வழிபடுவதற்கான சிறந்த கடவுளாக திகழ்பவர். மகா கிருதுன்னா நம்ம ஜீவாத்மாக்கள் வழிபடுவதற்கு சிறந்த கடவுளாக திகழ்பவர்னு அர்த்தம். ஒண்ணு இது சத்தியசந்தர் சொன்னது. பராசரப்பட்ட இன்னொன்னு சொல்லிருக்காரு. கிருதுன்னா குதிரை, சிறந்த அஸ்வமாக. மகா கிருதுன்னா சிறந்த அஸ்வமாக அவதாரம் எடுக்க போகிறவர்ன்றாரு. அதாவது கல்கி அவதாரத்தை சொல்றாரு. குதிரை முகத்தோட தான் கல்கி அவதாரம் வரப்போறதா நம்ம புராணங்கள்ல இருக்கு, விஷ்ணு புராணத்திலே இருக்கு. அதை சொல்றாருங்க. மகாகிருதுன்னா மிகச்சிறந்த குதிரை முகத்தை கொண்ட ஒரு அவதாரத்தை எடுக்க போறீங்க. குதிரை முக அவதாரமான கல்கி அவதாரத்தை எடுக்க போகிறவர் அப்படின்னு சொல்றாரு. மகா யஜ்வான்னா யஜ்யம்னா யாகம் தெரியும் இல்லையா. மகா யாகம். மகா யஜ்வான்னா மிகப்பெரிய யாகங்களாக விளம்புவர். மகா யஜ்வான்னா மிகப்பெரிய யாகங்களாக விளங்குபவர். மகா யஜ்ஞ. அடுத்தது யஜ்ஞம் என்ன, தவம். அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கு. யஜ்ஞன்றது தவம் பண்றதுக்கு பேர் அது. அதனால இந்த இடத்துல மகா யஜ்வான்றது யாகங்களாக விளம்புவர். அடுத்த யஜ்ஞால இந்த யஜ்ஞாவுக்கு தவம்னு ஆயிடும்.
அதனால மிகப்பெரிய தவமாகவும் விளங்குபவர், மிகப்பெரிய தவமாகவும் விளங்குபவர் அப்படின்னு அர்த்தம். மகாஹவி, மகாஹவின்னா யாகங்களின் சிறந்த பகுதியான அவிர்ப்பாகத்தை காணிக்கையாக பெறுபவர். யாகங்கள்ல எல்லாம் கடைசியில ஒரு பாகம் இருக்கும், அவிர்ப்பாகம்னு வச்சு தேவதைகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அதை தேவதைகளுக்கெல்லாம் மனசை சந்தோஷப்படுத்திருக்காங்க, தேவதைகளுக்கு அதை பங்கிட்டு கொடுக்குறாங்க. அந்த அவிர்ப்பாகத்தை எந்த தேவதையை பெறுதோ அந்த தேவதையோட ஆசியும் அருளாசி அந்த இதுக்கு அந்த யாகத்துக்கு கிடைக்கும், அந்த யாகம் பண்ணவங்களுக்கு கிடைக்கும். அதனால அதை வந்து மகாகவின்னா அந்த யாக பகுதியாகவும் விளங்குபவர் இவர் தானா. அந்த யாக பகுதியாக இருந்து யாருக்கு சேரணுமோ அதை சேர்ந்து அவங்க மூலமா இவங்களுக்கு நல்லதை கொடுக்குறவர் அப்படின்னு அர்த்தம் மகாகவின்னா. ஆக இன்னைக்கு வந்து 72வது ஸ்தோத்திரத்துல மகாக்கிரம, நேற்றுக்கு 675 திருநாமங்கள் வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னைக்கு 676 மகாக்கிரம, 677 மகாகர்மா, 678 மகாதேஜ, 679 மகாரக, 680 மகாகிருது, 681 மகாயஜ்மா, 682 மகாயஜ்ஞ, 681 மகாஹவி, 683 மகாஹவி. பாருங்க இதுல வந்து எல்லாமே மகாதான் இல்லையா? ஆரம்பத்துல இருந்தே மகா கர்மால இருந்து ஆரம்பம். எத்தனை 76ல இருந்து 83 வரைக்கும் பார்த்துருக்கோம். 76ல இருந்து 83னா 8 ஆறுதா? 5 6 7 8. ஓகே, இன்னைக்கு 8 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். 8 திருநாமங்கள்லையுமே மகாதான் ஆரம்பம். அதான் இந்த சகஸ்ரநாமத்துல பாத்தீங்கன்னா ஒரு முதல்ல ஆரம்பிச்சதுன்னா அதுலயே இருக்கும் அந்த 8 பாகம். அதுதான் செய்யுள். இது சான்ஸ்கிரிட்ல செய்யுள். அது வந்து இந்த எதுகை மோனையோட அமையிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால எல்லாமே மகாண்ட ஆரம்பிக்கிறவை. இன்னைக்கு 72வது ஸ்தோத்திரம் முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் 72 ஸ்தோத்திரம் முடிஞ்சிருக்கு. 683 திருநாமங்களை நம்ம பார்த்துட்டோம். தேங்க்யூ.